everyone, you're welcome by Mother of Daughters. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்ற ப்ரேயர்ஸோட இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஒரு டே இன் மை லைஃப் வீடியோன்னு சொல்கிறத விட ஒரு ஸ்பெஷல் டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் வீக் மண்டே அன்னைக்கு என்னோடய பர்த்டே. அன்னைக்கு நாள் எப்படி இருந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் எந்த வீடியோவாக இருந்தாலும் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி முடிச்சு வாய்ஸ் ஓவருக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே ஒரு தடவை ரெஃபர் பண்ணுவேன். ஸோ தட் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண மாதிரியும் இருக்கும், வீடியோ ஓரளவு இன்ட்ராக்டிவாக போன மாதிரி இருக்கும். அதில் கிச்சன் பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் அண்ட் இன்டோர் பிளான்ஸ் பற்றியும் கேட்டிருந்தீங்க. அதை பற்றின ஆன்சர்ஸ் இதில் சொல்லியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வெக்கேஷனோட லாஸ்ட் வீக்குக்கு வந்துட்டோம். ஒரு சில இடங்களில் வந்து ஸ்கூல் எக்ஸ்டெண்ட் ஆகுது, ரீஓப்பனிங் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் புதுச்சேரியில் எப்படின்னு தெரியல. ஹையர் செகண்டரிக்கெல்லாம் ஸ்கூல் வந்து சொன்ன டேட்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்கூல் போகிற பசங்க வச்சுருக்கிற ஹோம் மேக்கர்ஸ்க்கு ரிலாக்ஸான மார்னிங் ரொட்டீனுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஸ்கூல் இருக்கோ இல்லையோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் கரெக்டாக 9 மணிக்கு டிஃபன் கொடுத்துடணும். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு பக்கா மார்னிங் பர்சன். இந்த லீவ் ஃபுல்லாகவே நான் எந்திரிச்சு வெளியில் வரும்போதே காலையில் வந்து ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு ஹால் ரொம்ப வாசனையாக வற்றி சாம்பிராணி எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க. ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு கூடவே காஃபியும் குடிச்சிருப்பாங்க. ஸோ நான் வந்ததுக்கப்புறம் நேராக டிஃபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் அட்லீஸ்ட் ஒரு 9:30க்குள்ளேயாவது டிஃபன் கொடுத்துருவேன். ஸோ அன்றைக்கும் அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு காஃபி குடிச்சனோ இல்லையோ பூரிக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்ருந்தேன். ஒரு 2 விலாகுக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய பசங்களுக்கு வந்து என்ன தான் பூரி கிழங்கு பண்ணாலும் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி பண்ணுற டேஸ்ட்டில் உள்ளது தான் பிடிக்கும். அதனால் நான் ட்ரை பண்ணி எனக்கு தெரிஞ்ச ரெசிபி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ரெசிபி போட்டிருப்பேன். பட் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப லென்த்தியாக ரொம்ப எஃபோர்ட் எடுத்து அந்த ஃபுல் ரெசிபி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி பண்ணியிருந்தால் தான் ரியலாக வந்து ஹோட்டலில் பண்ணுற டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க சொன்னதுக்கும் நான் பண்ணதில் ஒரு சில டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக இஞ்சி வந்து தாளிக்கும் போது ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் கடைசியாக நம்ம பைண்டிங் ஏஜெண்ட்டாக பொட்டுக்கடலை மாவு வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி அது சேர்த்துருப்பேன். பட் அவங்க சொன்னது வந்து கடலை மாவை வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பைண்டிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கடையில் இருக்கிற அதாவது ஹோட்டலில் உள்ள சைட் டிஷ் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட் டைம் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் இன்றைக்கி நான் பண்ணதில் இஞ்சி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சாப்பிடும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுது. மற்றபடி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நான் அடிக்கடி பார்க்குற இன்னொரு கொஷின் வந்து இந்த கிச்சன் கவுண்டர் டாப் பற்றி. இது வந்து ஆர்டிஃபிஷியல் கிரானைட். இதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து 140 or 160 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போது நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 180 இருந்துச்சு. பட் நான் ஆர்டிஃபிஷியல் போட்டதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் கிச்சன் டூர் போட்டேன் அப்படின்னா அதை பற்றி டீட்டெயில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு கொஷனில் இந்த ஆயில் பாட்டில்ஸ் பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இந்த பாட்டிலில் வந்து பேட்டர்ன் கிரிப்புக்காக டாட்டாக எம்போஸ்டாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த பேட்டர்னுக்காக தான் நான் கிரிப்பாக இருக்கும்னு சொல்லி இதை வாங்கினேன். பேட்டர்ன் எல்லாமே ஓகே. பட் எந்த அளவுக்கு இது கிளாஸ் வெளியில் வந்திருக்கோ அது எல்லாமே உள்ளே வந்து நமக்கு ஹேலோவாக இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா என்ன தான் காய வச்சாலும் ஒரு சில ஹோலில் வந்து தண்ணி இருந்துருது. அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே ப்ளைனான பேட்டர்னில் வாங்குங்க. ஏன்னா பாட்டில் ஸ்லிப் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வாங்கினது பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அன்பாக்ஸ் பண்ணுறதுனால இது ப்ராடக்ட் ரிவ்யூலாம் இல்லை. ரீசெண்டாக வந்து என்னோடய கோ சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே வந்து அவங்க டிஷ் வாஷிங்க்கு இந்த லிக்விட் தான் யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக நான் ரெகுலராக வாங்குகிற ப்ரொவிஷ்னல் ஸ்டோரில் இந்த பிராண்ட் வந்து இல்லை. அதனால் முந்தின நாள் தான் வந்து அமேசானில் இதை ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இது பேர் வந்து ஜிஃபி அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல க்ளீனாக இருந்தது பாத்திரங்கள் பார்க்க. ஸோ நானுமே அதை யூஸ் பண்ணேன். கூடவே இன்னொரு இன்ஃபர்மேஷன், எங்கே ஆன்லைன் ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னாலும் அதில் இருக்கிற நம்ம அட்ரஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கும் இல்லையா, அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ராட்ச் பண்ணி தூக்கி போடுங்க. அது வந்து நமக்குமே கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இது நிறைய பேர் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது வரைக்கும் பண்ணாதவங்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்றதுனால தான் ஷேர் பண்ணேன்.
பாக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நல்லா இருந்தது அப்படின்றதுனால இப்போதைக்கு ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். தேவை அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஆர்கனைசரா ஆக்கிக்கணும். இந்த இயர் பரவால்ல. சம்மர்ல ஓரளவு மழை கிடைச்சிருந்தது. பட் அதோட சில்னஸ்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. திரும்பவும் ஒரு 2 நாளா பயங்கர வெயில். அதனால டிஃபன் டைம் முடிஞ்ச உடனேவே கூடவே லஞ்சையுமே முடிச்சிடுறது. இன்னைக்கு சிம்பிளான லஞ்ச் தான். பாறை மீன் போட்டு குழம்பு மட்டும். ஃப்ரை எல்லாம் கிடையாது. ஏன்னா கூடவே எனக்கு நெறைய வேலை இருந்துச்சு. கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் எல்லாம் இருந்தது அப்படின்றதுனால ஒரே ஒரு கிரேவியோட விட்டாச்சு. குக்கிங் டைம்ல முடிஞ்ச வரைக்கும் வீடியோவோட ஒரிஜினல் ஆடியோ வந்து ஆட் பண்ணுவேன். பட் இன்னைக்கு கிரைண்டர் ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்றதுனால கூடவே ஃபேனும் ஓடிட்டு இருந்துச்சுன்னு பயங்கர சவுண்டு. ஸோ பாதி நேரம் வந்து சவுண்டு இல்லாம தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க வீட்ல ஆவுன்னா மீன் தான் இருக்கும். ஸோ அதிகமா வந்து மீன் குழம்பு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் குயிக் அண்ட் சிம்பிளா சொல்லிடுறேன். தாளிக்கிறதுக்கு மோஸ்ட்டா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்பு வடகம் வச்சு தாளிச்சுட்டு நல்ல நச்சுன பூண்டு ஆட் பண்ணி வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா சாம்பார் பொடி, வேறு தனியாக தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணுவேன். இது எல்லாமே சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றி தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி திக்காக்கிட்டு அதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ண வேண்டியதான். மீனுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு வச்சோம் அப்படின்னாலே வந்து நமக்கு குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 10 துண்டு மீன் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு வச்சாலே நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நமக்கு பாத்திரம் பெருசாக இருக்குது இல்லை நிறைய பேருக்கு வேணும் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப டைல்யூட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மீன் குழம்போட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். இது மீன் குழம்புக்குன்னு இல்லை, மற்ற எல்லாமே நான்வெஜ் எல்லாத்துக்குமே. குழம்பு நல்லா கொதிச்சு திக்கானதுக்கு அப்புறமா மாங்காய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். என்னதான் பெரிய பெரிய மீன் வந்து நம்ம குழம்பு வச்சுருந்தாலும் சில நேரம் இந்த பொடி மீன் போட்டு ஒரு குழம்பு வைப்போம் இல்லையா, அது செம்மையான ஒரு டேஸ்ட் இருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட் தான் அன்றைக்கி இருந்துச்சு. லஞ்ச் முடிக்கிற சமயத்தில் மாவு வேலையும் முடிஞ்சிருச்சு. அதையுமே அரைச்சி பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணேன். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் காமனாக எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா இந்த பயத்தம்பருப்பு பாயசம் தான். இந்த பருப்பு பாயசம் ரெசிபி நான் செய்கிறது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். பட் இந்த மாதிரி செய்கிறது வந்து குக்கரில் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை விடவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்து குக்கர் யூஸ் பண்ண மாட்டேன். எவ்வளோ பருப்பு தேவையோ அதை வந்து நம்ம நல்லா வறுத்து அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பருப்பு வேக வைக்கிற மாதிரி இதை வேக வைக்கணும். இன்னொரு பக்கம் ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவு ஜவ்வரிசி, இப்போ வந்து 1 டம்ளர் பயத்தம்பருப்பு அப்படின்னா அதில் வந்து பாதி 1/2 டம்ளர் வந்து ஜவ்வரிசி எடுத்து அதையுமே நல்லா வறுத்துட்டு அதையுமே தனியாக வேக வைப்பேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது அப்படின்றதுனால பருப்பையும் ஜவ்வரிசியும் சேர்த்துமே போட்டு வேக வச்சிட்டேன். பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்த பிறகு இப்போ 100 அளவுக்கு நம்ம பருப்பு எடுத்துருக்கோம்னா 200 கிராம் அளவுக்கு வெல்லம் வந்து பொடிச்சு சேர்த்து நல்லா மூடி போட்டு அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பால் வந்து 2வது பால் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க வச்சிடணும். இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும் ஆறின பிறகு. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ லூஸாக பண்ணுறீங்களோ ஆறின பிறகு நமக்கு வந்து பாயசம் குடிக்கிறதுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த நெய் வச்சுருக்கிற கண்டெய்னர் பற்றி சொல்லணும். இது வந்து நான் ஆன்லைனில் பார்த்துட்டு தான் வாங்கினேன். இதோட வந்து கிளாஸ் வித் பிளாக்ல வருது. எனக்கு இந்த கார்னர் வந்து செட் பண்ணோன்னா தீம் கரெக்டாக இருக்கும் ஆயில் பாட்டிலுக்கும் இதுக்கும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். பட் இதில் உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் அந்த நெய்யை வந்து இந்த ஸ்பூன் போய் ரீச் பண்ணாது. கடைசியாக கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா தனியாக ஸ்பூன் போட்டு தான் எடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா லென்த்து செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. 2வது பால் ஊற்றி கொதிக்க வச்சோம் இல்லையா, அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நெய்யில் முந்திரி, திராட்சை இதெல்லாம் நம்ம தாளித்து விட்டோம் அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆறின பிறகு சூப்பரான பருப்பு பாயசம் ரெடி. என்னடா பர்த்டேன்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக ஒரு கண்டென்ட்டும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து அதை பற்றி தான் இருக்கும்.
இந்த வருஷம் என்னோட பர்த்டேக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய gift கிடைச்சிது. அதில் வந்து ஒரு சில gift வந்து நானாகவே கேட்டு வாங்கிக்கிட்ட gift. அதை பற்றி சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களோட சேவிங்ஸ் மணிலேருந்து இப்போ நம்ம பாக்கெட் மணி கொடுப்போம் இல்லையா, அதை அவங்க சேவ் பண்ணி வச்சதுலேருந்து எனக்கு ஏதாவது கண்டிப்பாக வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால நான் அவங்கக்கிட்ட கேட்டது வந்து எனக்கு ஒரு 4 இன்டோர் பிளான்ட் மட்டும் வாங்கி தர சொல்லி கேட்டேன். ஏன்னா நான் ஊருக்கு போனதுனால ஒரு சில செடி வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கலான்னு தான் இன்றைக்கி நர்சரி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு வந்த ஆட்டோ ஃபேர் உட்பட நாங்கள் தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் சேவிங்ஸாக போச்சு. இந்த நர்சரி வந்து கேரளா நர்சரி, புதுச்சேரியில் வந்து கொஞ்சம் ப்ராப்பரான ஏரியாவில் தான் இருக்குது. இது வந்து காமராஜ் சாலையிலேருந்து ஒரு சின்ன கிராஸ் வரும், அங்கே தான் இருக்குது. நான் வீட்டில் வச்சுருக்கிற எல்லா பாட்டு பிளான்டர் எல்லாமே வந்து இங்கே வாங்கினது தான். எல்லாமே கிடைக்கும் நமக்கு, ஃபர்டிலைசர்லேருந்து க்ரோ பேக்ஸ்லேருந்து எல்லா டைப் இன்டோர் பிளான்ட் எல்லாமே இருக்கும். மண், கோகோ பிட்டு எல்லாமே வாங்கலாம். எல்லாமே ரீசனபிளான ரேட்லேயுமே இருக்கும். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு 4 செடி வாங்கலான்னு போனேன். ஒரு 8 செடி கிட்ட வாங்கிட்டு ஒரே ஒரு பாட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். கூடவே மோஸ்டிக் இதெல்லாமே வாங்கியிருந்தேன். பாட் மிக்சிங்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் பார்த்துருந்தேன், ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதுவுமே இங்கே தான் வாங்கியிருப்பேன். பர்த்டே ட்ரெஸ் வந்து என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணது. இது இல்லாமல் என் பசங்கக்கிட்ட நானாகவே கேட்ட கிஃப்ட் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, என்னை பற்றி என் பசங்கக்கிட்ட வந்து எழுதி தர சொல்லி கேட்டேன். அம்மாவை பற்றி பிடிச்ச விஷயங்கள் ஒரு 5 விஷயங்கள் எழுதுங்க. அது இல்லாமல் என்கிட்ட பிடிக்காத விஷயங்கள் நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நான் எதுவுமே மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எழுதி தர சொன்னேன். ரீசன் என்னன்னா, இப்போ ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, இல்லை அடிச்சிட்டோம், இல்லை ஸ்கூல் கிளம்பும்போது கோவமாக பேசிட்டோம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து எனக்கு லெட்டர் இருக்கும். அதை வந்து ஷூவெல்லாம் போட்டுட்டு கிளம்புறப்ப வந்து இந்த இடத்துல லெட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ லெட்டர் எழுதுகிற பழக்கம் வந்து 2 பேருக்குமே உண்டு அப்படின்றதுனால ஸோ எனக்கு அதே ஃபார்மேட்டில் எழுதி தர சொன்னேன். மற்ற சாதாரண நாள் அப்படின்னா எழுதி தரந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பர்த்டே கிஃப்டாக கேட்டதுனால ஈவினிங்குள்ளே அதையுமே கொடுத்தாங்க. கூடவே இந்த பர்த்டேக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்னோட யூடியூப் ஜேர்னியில் ஃபஸ்ட்டு சேலரியில் எனக்கு ஒரு கிஃப்ட் நானே பண்ணிக்கிட்டேன். அதை பற்றி கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் என்னென்ன செடி வாங்கியிருந்தேன் அப்படின்னா, துளசி 2 செட்டு வந்து வெத்தலை வாங்கியிருந்தேன். வெத்தலை வந்து இதோட 3வது செடி. செகண்ட் டைம் வச்சது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்துச்சு. அந்த மேலிபக் வந்ததுனால அந்த செடி வந்து போயிடுச்சு. ஸோ திரும்பவுமே வெத்தலையும் துளசியும் வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் ஆக்லோனிமா, ஒரு தொட்டாச்சினிங்க வந்து ஒரு செடி வாங்கியிருந்தேன், பெட்ரா குரோட்டன்ஸ். கூடவே வந்து ஒரு பாட்டும் ஒரு பிளான்ட் கட்டரும் ஒன்று வாங்கியிருக்கேன். நம்ம வச்சுருக்கிற இன்டோர் பிளான்ஸில் ஒரு அடுத்த புது லீவ்ஸ் பார்க்குறதோ இல்லை அடுத்த ஸ்டேஜோட க்ரோத் பார்க்குறதுன்றது வந்து ரொம்ப நாள் ஆகும். அதே மாதிரி இன்றைக்கி கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட் வந்து இந்த மான்ஸ்ட்ரா பிளான்ட்டில் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்டெம்லேருந்து ஒரு சின்ன லீஃப் வந்து வந்திருந்தது. பர்த்டே அப்படின்னாலே கிஃப்ட்டும் கேக்கும் தான். அதனால் ஒரு ஹோம்மேடு ஹெல்தி கேக்கோட ரெசிபி இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆட் பண்ண மாதிரியான ஒரு கேக் ரெசிபி தான். ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்கள்கிட்ட என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஃபிக்கு, ஏப்ரிகாட்டு, அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ், ப்ரௌன் கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் பிளாக் ரெசின்ஸ், பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரி, கிரான்பெர்ரின்னு ஒன்று இருக்கும், ராஸ்பெர்ரிஸ்ன்னு இருக்கும். இது எல்லாமே மிக்சடு பெர்ரிஸாகவும் கிடைக்கும் இப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஷாப்பில். கூடவே 2 வால்நட்டு, அதுக்கப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டி வந்து ஒரு 2 கலர் இருந்தது, அது எல்லாமே சேர்த்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அப்படின்றதுனால இந்த ஃபிக்கு, அதுக்கப்புறம் ஏப்ரிகாட் ஒவ்வொரு பீஸும் ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சு. ஸோ அதனால் சின்ன சின்னதாக அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு தான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய பேனில் ஃபஸ்ட்டு சுகரை வந்து கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளம் கேக்குக்கு பண்ணுவோம் இல்லையா, ஆரஞ்சு ஜூஸில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இதை சோக் பண்ணி வச்சுருந்துருக்கணும். நான் வந்து திடீர்னு தான் பண்ணுற பிளான் அப்படின்றதுனால இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நேரம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பசங்க கேக் வந்து போய் ஷாப்பில் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து இப்போ பிளான் பண்ணது என்ன அப்படின்னா, இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வர எல்லா
பர்த்டே அன்னைக்கும் கேக் வந்து நம்ம இது மாதிரி செஞ்சே வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ரீசெண்டாக வந்து ஒரு இஷ்யூ வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா எந்த அளவுக்கு கலர் எல்லாம் போட்டு நிறைய ஃபுட் கலர்ஸ் போட்டு இப்போ ஃபாண்டன்ட் கேக்கு, தீம் கேக் அந்த மாதிரி நிறைய வருது இல்லையா? அதில் வந்து ப்ராப்ளமும் நிறைய இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் பண்ணது யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹெல்தியர் வெர்ஷனாகவும் ஆகிடும். அதே மாதிரி சிக்கு வந்து வந்துச்சு. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பிரிட்டோன்ற ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தீங்க. கரெக்டாக அந்த 3 to 4க்கு வந்து இப்போ பழையபடி அட்டண்டன்ஸ் போடுறாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா வேக வச்சுட்டு ஆறுறதுக்காக ஓரமாக வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் தான் இது பண்ணுறேன். நான் 1 கப் கோதுமை மாவுக்கான அளவு வந்து சொல்லிடுறேன். 1 கப் அப்படின்றது நியர்லி 250 கிராம்ஸ் இருக்கும். 1 கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடலை எண்ணெய் ஆட் பண்ணலாம். அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுனால செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். எக்கு வந்து ஃபுல்லாகவே அப்படியே போட்டுமே நம்ம அடித்து ஆட் பண்ணலாம். எக்கு ஒயிட்டை வந்து தனியாக பீட் பண்ணிவிட்டு அடித்தோம் அப்படின்னா நம்ம சோடா உப்பும் சேர்த்து பேக்கிங் சோடாவும் சேர்ப்போம் இல்லையா? அதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப ஃப்ளஃபியாக வர்றதுக்காக தான் வந்து நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறது. ஸோ அதோட அளவையும் குறைக்கணும் அப்படின்றதுனால தான் நான் எக் ஒயிட்டை வந்து தனியாக நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் ஆட் பண்ணேன். திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும் இது எல்லாமே சேர்த்த பிறகு. அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி கடாயில் தான் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஓவன் கிடையாது. இட்லி கடாயில் அடியில் இதே மாதிரி ஒரு குக்கர் பிளேட் இருக்கும் இல்லையா? அந்த பிளேட் போட்டு லைட்டாக ப்ரீ ஹீட் பண்ண வச்சுட்டு எந்த பேனில் வந்து நம்ம கேக் பேட்டர் போட போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை மாதிரி கொஞ்சமாக பவுடர் டஸ்ட் பண்ணிவிட்டு அதை போட வேண்டியதான். நான் ஆட் பண்ண ஐட்டம்ஸ் திரும்பவும் சொல்லிடுறேன். கோதுமை மாவு, நம்ம பவுடர் பண்ண சுகர், எக்கு, அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் அளவுக்கு ஆயில் சொல்லியிருந்தேன். கூடவே வந்து நம்ம வேக வச்ச எல்லா ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்து திக்கான கன்சிஸ்டன்சி வந்து பேட்டர் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/2 டம்ளர் இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு மேலே டியூட்டி ஃப்ரூட்டி போட்டுட்டு கொஞ்சமாக வந்து பாதாம் மட்டும் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன் நட் கிராக்கரில். உங்களுக்கு எக்கு ஸ்மெல் வருது அப்படின்னா வெனிலா எசன்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சமாக ஏலக்காய் தூள்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக 40லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். நடுவில் வந்து ஒரு டூத் பிக் வச்சு நம்ம எப்போவுமே செக் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி எடுக்கும்போது கிளியராக பிக் வந்துச்சு அப்படின்னா கேக் வந்து ரெடி. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அன்மோல்டு பண்ணி வச்சுக்கலாம். கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு அப்புறம் ஒரு சில லைட்ஸ் எல்லாம் அப்படியே விட்டதுக்கு வந்து ரீசன் இது தான். ஏன்னா தனியாக பர்த்டே அப்படின்னா நம்ம வந்து டெக்கரேட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் இப்போ பெர்மனெண்ட்டாகவே வீட்டில் இருக்குது. எப்போ தேவையோ அதே மாதிரி இப்போ ஆன் பண்ணிக்கிறது. இல்லை ஏதாவது ஒரு மூவி டைம் இல்லை நைட்டு டின்னர் வந்து அந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா இது மாதிரி பண்ணிப்போம். இப்போ டைம் வந்து அரௌண்ட் ஒரு 5:45 ஆச்சு. நம்ம எல்லா டோரும் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வார்ம் லைட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கேண்டிலை ஊதி ஆஃப் பண்ணிவிட்டு கேக் வெட்ட வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு கேண்டில் ஏற்றி வச்சு கேக் வெட்டியாச்சு. யூஸ்வலாக என்னோடய பர்த்டே இப்படிலாம் இருக்காது. எப்போவுமே வந்து கேக் செய்வேன், வருஷம் கேக் வெட்டுவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பசங்க எப்போவுமே கேட்டாங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு கேக் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். நிறைய வந்து பசங்க அந்த மாதிரி சாப்பிடுவாங்க, கேக் சாப்பிடுவாங்கன்னு தான் இந்த இயர் வந்து இப்படி பிளான் பண்ணேன். ஸோ வீடியோவுக்கும் ஒரு கண்டென்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு 6:30க்கு மேலே ஒரே ஒரு ஷோ புக் பண்ணியிருந்தோம் அப்படின்றதுனால அன்றைக்கி ப்ரொவிடன்ஸ் மாலில் அரண்மனை ஃபிலிம் வந்து பார்க்க போயிருந்தோம். என்னோடய 1 டே பர்த்டே ட்ராவலில் இது வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்யூ. வீடியோ போர் அடிக்காமல் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் vlog.